ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சாய்ராம். நான் இப்போது நம்மளுடைய சோலோட எப்படி கனெக்ட் ஆகிறதுன்றதை பற்றின விஸ்டம் தான் சொல்ல போகிறேன். நம்ம சோலோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் என்ற ஐடென்டிட்டியை நம்ம எடுக்கணும். அதாவது நான் இந்த ஜென்மத்தில் ஒரு பேரோட பிறந்திருக்கிறேன் இல்லையா? நம்ம அம்மா அப்பா ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேர் நம்மளுக்கு இதுதான் நான் இந்த மாதிரி கோவப்படுவேன், இந்த மாதிரி அழுவேன், இந்த மாதிரி நான் தைரியமான பொண்ணு, அந்த மாதிரி நம்ம நிறைய ஐடென்டிட்டி நம்மளுக்குள்ளே மேக் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அது இந்த ஜென்மத்துக்கு உரியதானது. ஆனால் அதே நீங்கள் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்கன்னு தெரியுமா? அப்போ இதே ஐடென்டிட்டி இருந்ததா? இல்லை. அப்போது வேறு ஒரு ஐடென்டிட்டி, வேறு ஒரு உணர்ச்சிகள், வேறு ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம வாழ்ந்துருப்போம். அதே போல் தான் அடுத்த ஜென்மத்திலையும் மாறும். ஸோ அப்போ அது பொய்யானது, அது உண்மை கிடையாது. அப்போ சத்தியம் எது? நம்ம ஃபஸ்ட்டு உருவான நம்மளுடைய ஆன்மா தான் உண்மையானது. அது எல்லா ஜென்மங்கள்லேயும் நம்மளுக்குள்ளே இருந்திருக்கு. இப்போ நம்ம அதோட கனெக்ட் ஆகிட்டு அதுதான் நான் அப்படின்ற உணர்வு எப்படி கிடைக்கும்னா, இப்போ நம்மளை சுற்றி நடக்குது இல்லையா? என்னை சுற்றி எனக்கு ஒரு எமோஷன்ஸ் வருது, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது, இந்த உடம்போட ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது, மனசோட ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது, எமோஷன்ஸோட ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது. இது எல்லாத்தையுமே நான் விடணும். பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி நானும் என்னுடைய இந்த ஐடென்டிட்டி, இந்த உடம்போட உள்ள ஐடென்டிட்டியை நான் எடுக்கணும். இந்த மைண்டு நான் இப்படி தான் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த எண்ணங்கள்லேருந்து நான் என்னோடய ஐடென்டிட்டியை எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு எமோஷன்ஸ், எனக்கு இது பார்த்தா பிடிக்காது, எனக்கு இது சொன்னால் கோபம் வரும், இந்த எமோஷனல் ஐடென்டிட்டி இதையும் நான் எடுக்கணும். இது எல்லாமே ஒன்றொன்னா நீங்கள் தியானம் மற்றும் தவம் செய்யும்போது ஒவ்வொரு ஐடென்டிட்டியாக வெளியாகும், க்ளீன் ஆகும். வர தானாக நீங்கள் உங்கள் சோலோட கனெக்ட் ஆவீங்க. உங்கள் சோலோட கனெக்ட் ஆகும்போது இந்த ஜென்மம் நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க, எதை கற்றுக்க வந்திருக்கீங்க அப்படின்றதும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இனிமேட்டு தியானம் பண்ணுங்கள். தியானம்ன்றது மெடிடேஷன், தவன்றது மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ தியானம் தவமாக மாறும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நன்றி மாஸ்டர்ஸ், நன்றி. வாழ்க வளமுடன்.